அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இணைக்கிற நேரம் வந்துச்சு, எனக்கு இந்த ரெண்டும் சேர்ந்தா நான் ஒன்னாண்டா வந்துடுவேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. இத நம்ம பாட்டு பாடுறது பெரிய விஷயமே இல்லை, பொருள் தெரிஞ்சுக்கணும். பொருள் தெரிஞ்சுக்கினா தான் நல்லது. எட்டுன்னா ஆ, தமிழகத்துல 1 2 3 4 இருக்குதுல்ல, இங்கிலீஷத்துல அது மாதிரி 8க்கு எழுத்து தமிழகத்துல ஆ தான் 8, 1ன்னா கா இல்ல, அப்படித்தானே இருக்குது. அந்த 8 சொல்றாரு. ஏன்னா அகார உகாரன்னு சொன்னா புரிஞ்சிட்டு 8 சொல்றாரு, ஊழ சொல்றாரு உகாரத்தை. அதனால உகாரம்னா 2, ஆனா 8. இந்த 8 2 சேர்த்துட்டா மனுஷன். அதனால்தான் ஓண்டு 8 2 ஓண்டு மறையணும், 2 இணைச்சிட்டுன்னா உனக்கு மோட்சம் முட்டிடும். அதை வள்ளலார் சொல்றாரு. நல்ல தருணம் இது, எனக்கு எப்ப இணைக்கிற நேரம் வந்துருச்சு ஐயா, இதுக்கு மேல நான் கொடுக்க மாட்டேன், என்னை இணைச்சி விட்டுடும் அப்படின்றாரு இந்த பாட்டுல. பாட்டு பாட்டுறது பெரிய விஷயம் இல்லை, பொருள் தெரிஞ்சுக்கணும். குரு உபதேசம். இங்க என்ன பண்றோம்? உபதேசம் கொடுக்குறோம். கொடுக்குறவர் யாரு? குரு. குரு என்ன, உபதேசம் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். குருனா இருட்டு, குருனா வெளிச்சம். மனிதனுக்குள்ள இருக்கிற இருட்டை நீக்கி வெளிச்சத்தை காட்டுறவர் தான் குரு. உபதேசம், உபன்னா கிட்ட, தேசம்னா இடம். இந்த இடத்தை தொட்டு காட்டி அந்த உபதேசங்களை கொடுக்கிறவர் தான், அந்த இருளை நீக்கி ஒளியை காட்டுறவர் தான் குரு. அதனால குரு உபதேசம் அப்படின்னு இதை வச்சிருக்கிறோம். இது ராஜயோகம் அப்படின்னு வச்சுக்கிறோம். ராஜயோகம்னு ஏன் இதை சொல்றோம்? லம்பிகா யோகம் இருக்குது. லம்பிகா யோகம் என்ன? நாக்கை மடிச்சு சொல்லி வருது லம்பிகா யோகம். பரியங்கா யோகம்னு இருக்குது. பரியங்கா யோகம் என்னன்னா, வெட்ட வெளியில 30 வயசு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 3/4 மணி நேரம் புணரல் பண்ணணும், அது பரியங்கா யோகம். அந்த புணரல் பண்ணும்போது விந்து வெளியேறக்கூடாது, அது பரியங்கா யோகம். லம்பிகா யோகம்னு ஒண்ணு இருக்குது. இது மாதிரி யோகங்கள்ல அடா யோகம் இருக்குது. கை காலெல்லாம் முடைக்கிற மாதிரி ஆயிடுவாங்க அந்த அடா யோகத்துல. அப்ப பாக்குறவனுக்கு ஒண்ணு கை காலெல்லாம் வச்சுக்கிச்சு கோணையா போயிடணும். இது ஒரு நாள் என்ன பண்றாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருத்தங்கிட்ட சொல்றாரு, எடப்பா கொண்டாட்டி பொய்டா, உன்னை பெற்ற தாய் அதுவும் பொய்யா போயிடும், மெய்யிட்டு நீயும் கடவுள் தாண்டானா. அப்படிலாம் இல்லை சாமி, என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல பொண்டாட்டியை பார்க்க முடியாது, அவ்வளவு அன்பானவங்க என் பொண்டாட்டி. எங்க அம்மா மாதிரி அம்மாவை பார்க்கவும் முடியாது. அப்படியாப்பா, நீ உண்மையை தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்கப்போ இது மாதிரி அராயோகம் பண்ணு அப்படின்னு. அராயோகம் வீட்டுல பண்ணாரு. பண்ண உடனே சொத்து போயிட்ட மாதிரி ஆயிட்டாரு, கை காலெல்லாம் போனியா போயிடுச்சு. அப்போ சாவு எடுத்துன்னு வெளியே போடணும். வெளியே போடுறதுக்கு எடுத்துன்னு வந்தா வாசப்படி இடிக்குது. ஏன்னா கை காலெல்லாம் முடிக்கணுக்குத, நீதா பார்த்து செத்து போயிருந்தா பரவாயில்ல, கை காலெல்லாம் முடிக்கணுக்குது இல்ல. வாசக்காலை இடிக்கிறாங்க கண்டப்பாறை எடுத்து. கொண்டாட்டி வந்தா என்ன பண்றீங்க, ஆத்துக்கு பாடி வெளியெடுத்து போக முடியல, வெளியெடுத்து போனேன்னா அந்த வாசகாரை இடிச்சாதான். அந்த ஆளு வச்சுக்கிட்டே இந்த ஒரு ஊடு தான் எனக்கு, இதை போய் இடிச்சு போட்டு என்ன பண்ண போறீங்க, கை கால் செத்து போய் நான் கை காலை வெட்டி கொடுங்க, வெட்டிட்டு ஒன்னாச்சு போவோம் வெளியே அப்படின்ட்டான். அப்ப கேட்டு வினாங்கிற, ஆஹா நம்ம பொண்டாட்டி மாதிரி பொண்டாட்டி இல்லைன்னு, நம்ம பொண்டாட்டி கை காலை வந்து சொல்றான் பார்த்தேன்னு கேட்டு வினாங்கிறான். பெஞ்சு சாவு போடணும், பெஞ்சு போட்டுனா அம்மா சொல்லுது, அவன் எனக்குன்னு கொடுத்ததே இந்த ஒரு பெஞ்சு தான், இந்த பெஞ்சா கூட எடுத்துட்டு போடுறீங்க, எப்படி கொடுக்குறது அப்படின்னு. அப்போ முடிச்சு இழந்தது பாக்குறான், குரு சொன்னதான உண்மை. அப்போ மற்றதெல்லாம் நம்ம நினைச்சதெல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா ஒரு குருன்றது சீடருக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும். அந்த சீடை எடுத்துக்கிறானா எடுத்துக்கலையான்ற குரு யோசிக்கவே கூட, யோசித்தானா அவன் நல்ல குருவா இருக்க முடியாது. அதனாலதான் இந்த மாதிரியான பாடங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்றான், வெண்டாட்டி பெருமிழந்து பிள்ளையோடு சொல்லாது இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன். சுகம் பெறலாம், இல்லறத்துல இருந்தே மனைவியினுடைய துணையோடவே சுகம் பெறலாம்.
இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. காட்டுக்கு போய் தான் சுகம் வரணும்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்லுவார். காலாஸ்திரியில் போய் காலட்சோகம் பண்ணிட்டு திருவத்தூருக்கு கிளம்புவார். அப்ப சொல்லுவார், சாமி நாங்கெல்லாம் எப்படி உங்களை மாதிரி மகானா ஆவறது? அதுக்கு சொல்லுவார், எல்லாரும் மகானானீங்கன்னா எங்களை மாதிரி மகானை பிறக்கிறதுக்கு வழி இல்லாம போயிடும். அதனால தூய்மையான பக்தி பண்ணுங்க. அதுல ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலத்துல வர உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு. அது மாதிரி தெய்வத்தை வழிபடுங்க. குரு வார்த்தை தட்டாளிங்க. குரு ரெண்டு வீணான வார்த்தைகளை சீடனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எந்த ஒரு குருவா இருந்தாலும் சீடனுக்கு புரியுற மாதிரி முதல்ல பேச கற்றுக்கும். யாரு பேசினாலும் அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பேசணும்னு புரியணும். புரியாத நம்ம படிப்பை வச்சோ இலக்கணம் இலக்கியத்தை வச்சோ பேசி அடுத்தவங்க புரியாத பேசி அது பயனற்ற பேச்சா போயிடும். அதனால அப்படி இருக்கக்கூடாது. நம்ம 4 வார்த்தை பேசினாலும் அது 4 பேருக்கும் புரியுற மாதிரியான பேச்சை பேசுகிறோம். நல்லதையே பேசுகிறோம். நல்லதையே நடக்கட்டும். அதுவே நம்ம ஆசீர்வாதமா இருக்கட்டும். சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. பாடம் பண்ணுறோம். ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, சாமி நான் 5 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பேன். ஏன்பா ஏற்கனவே உடம்புல நெருப்பாக காயுது, இதில் குளிக்காமல் இருந்தோன்னா என்ன ஆகும்? அதுதான் யாரும் யாருக்கிட்டையும் பேசவே கூடாது. பாடங்கள் எதுவாக இருந்தாலும் சம்மந்தப்பட்டவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாதுன்ற கேள்விகளை கேட்டு அதை நெறிப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சஞ்சலமே வராது. சந்தேகத்தோடு இந்த பாதைகளை பயணம் பண்ணவே கூடாது. அப்போது தினமுமே நாம் தலைக்கு குளிச்சே ஆகணும். ஏன் சாமி தினமும் தலைக்கு குளிச்சுன்னா கோல்ட் ஆகிடுமோ, இல்லை உள்ளகிற உஷ்ணம் போயிடுமோ? ஐயா சொல்வார், இந்த உஷ்ணம் தான் உன்னை காப்பாற்றுதுப்பா. கரெக்டு தான். ஆனால் இந்த 2 விதமான உஷ்ணங்கள் இருக்குது. ஒரு கெட்ட உஷ்ணம், நல்ல உஷ்ணம். பாடத்தின் மூலிமா தேவையான அனல் நமக்கு கிடைக்கும். தேவையில்லாத அனலை எப்படி குறைக்கிறது? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்னா எண்ணெய் தேய்ச்சி குளித்தா நம்மளோட மொத்த உழைப்பும் வீணாக போயிடும். அப்போது தினமும் தலைக்கு ஊற்றுங்க. தலைக்கு ஊற்றுறதுனால இந்த உடல் சூடை தன்னால் குறையும். உடல் சூட்டுக்காக நம்ம பாடம் பண்ணலை, உள்ளே இருக்கிற சூடு தக்க வச்சதுக்காக தான் நம்ம பாடம் பண்ணுறோம். அப்போ உடல் சூட்டை குறைக்கக்கூடிய ஒரே வழி தினமும் நீங்கள் தண்ணீர் தலையில் ஊற்றி ஆகணும். சரி ஊற்றிட்டேன், எண்ணெய் வைக்கலாமா சாமினா திரும்பவும் ஊற்றின தண்ணி தலை துவைச்சி காஞ்சதுக்கப்புறம் தலை திரும்பவும் ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் எண்ணெய் வைக்கலாம். எந்த தவறுகளும் கிடையாது. தினமும் கூட எண்ணெய் வைக்கலாம், ஒன்றும் ஆகிடாது. ஏன்னா இந்த உடல் என்ற செல்வத்தை காப்பாற்றணும்னா எண்ணெய் கண்டிப்பாக வேணும். எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றக்கூடாது. சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்னு போனால் இந்த பாடத்தினால நாம் சேர்த்த மொத்த செல்வமோ அந்த எண்ணெய் போகிற மாதிரியே தலைமுறை வேண்டிட்டான். எல்லாம் பண்ணலாம். சீக்காவோ ஷாம்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம தலையை சுத்தமாக வச்சுக்கணுமே தவிர எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் தலையில் தண்ணி ஊற்றக்கூடாது. அதை மட்டும் கவனமாக பார்த்துங்க. நல்ல சத்தான காய்கறி சாப்பிடுங்க. இந்த உடல் சூடாகும். அந்த சூட்டை நம்ம உணவு வகையில் தான் சரி பண்ணிக்கினே வரணும். வேறு ஒரு வழியே கிடையாது. சரிங்களா? அளவுக்கு அதிகமாக சூடானால் தொப்புள்ள விளக்கெண்ணெயை நல்லா தூங்கும்போது விளக்கெண்ணெய் ஒரு 2 சொட்டு தடவிட்டோ இல்லை ஆசன வாயில் தடவிட்டோ படுத்துக்கலாம். படுத்துட்டோம்னா அளவுக்கு அதிகமாக சூடுகள் இருந்தால் நம்மளால் தாங்க முடியல சாமின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் அது காலையில் எழுந்துக்கும் போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அந்த சூடும் தன்மை குறையும். அதனால் கம்பல்சரி நாம் மலம் போகிறோமோ இல்லையோ சும்மாவாவது போய் நம்மளுடைய ஆசன வாய்களை உள்ளுறுப்புகளை நல்ல சுத்தமான பச்சை தண்ணியில் கழுவியே ஆகணும். தாராளமாக தினமும் கூட சாப்பிடலாம். ஆனால் இரவில் சாப்பிடக்கூடாது. மோர் தயிர் கீரை எதையும் இரவில் கை வைக்கக்கூடாது. பகல் பொழுதில் தாராளமாக எடுத்துக்கலாம். தினமும் கூட சாப்பிடலாம். ஆனால் சில்னஸ் இருக்கக்கூடாது. மோர் சாப்பிட்றோம் சாமி ஐஸ் போட்டு சாப்பிடலாமா? அந்த கூலிங்கான பொருளை நாம் எடுத்துக்கூடாது. இந்த பொருள் எல்லாம் நமக்கு தேவை. அதனால் பாடம் பண்ணக்கூடியவங்க இப்போ சொன்ன மாதிரி தான் இல்லறம் எப்படி நடத்துதுன்னா தாராளமாக ஒரு குறையும் வந்துடாது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா நடக்க வேண்டியது எல்லாமே தன்னால் நடக்கும். அதுக்கு குருநாதர் பொறுப்பு. குடும்பத்தை நடத்தணும். உங்களுக்கு பாடம் கிடச்சிச்சு, உங்களுக்கு ஒரு பாடத்தின் மூலமாக பக்குவம் கிடச்சிச்சு. பாடம் பண்ணாதவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுடைய தேவைகளை யார் நிறைவேற்றுறது? நாம் தான் நிறைவேற்றணும். அப்போது இல்லறத்தில் மாதம் 2 முறை மாதர் போகன்றது சகஜம். அது அப்பியாசிக்கும் பொருந்தும்.
நீங்கள் இல்லறத்தை இப்படி தான் நடத்தி ஆகணும், இதனால் வீணாக போயிடுவோமோ கெட்டு போயிடுவோமோ நம்ம உடைப்பில் வீணாக போடுமோ எந்த சஞ்சலமும் வேண்டாம். இது மகான்களே சொல்லி வச்ச ஒரு வித்தை, ஒரு முறை. அதனால் தவறுகள் நடக்காது. அந்த ஆர்வத்தை குறைச்சிக்கலாம். சரிங்களா? ஆர்வம் இல்லாமல் இருந்தால் எல்லாம் சரியாக போயிடும். நாளைக்கு பாடம் பண்ண நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம குடும்பங்களும் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் இது கூட தேவையில்லாத ஒரு சூழ்நிலை. அவங்களும் இதெல்லாம் வேணான்னு ஒதுவாங்க, நீங்களும் இதெல்லாம் வேணான்னு ஒதுங்கக்கூடிய சூழ்நிலை தன்னால் அமையும். அந்த வல்லமையை நீங்கள் பண்ணக்கூடிய பாடம் உங்கள் சூழ்நிலையை மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை அதுக்கு உண்டு. சரிங்களா? அதனால் இதை பற்றியான சந்தேகங்கள் வேண்டாம். ஐயாவோட யூடியூப்பை பார்த்துருந்தோம். நான் அப்போல்லாம் சரகு சாப்பிட்டுக்கின்னு நம்ம குடும்பத்தை நான் பார்க்கறதுக்கு யூடியூப்பை பார்த்தோம். சொல்லும் போது கூட எனக்கு கண்ணில் தண்ணி வருது. யூடியூப்பை பார்க்க தன் மனசு எனக்கு மாறிடுச்சு. நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்ற ஒரு நிலையில் தடுமாறி அந்த குடியை மறந்தோம். குடும்பத்தை எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தோம். ஐயாவும் சொல்லிக்கிறாரு, குடும்பத்தை இப்படி பண்ணணும், இப்படி பேசணும், எப்படி நடக்கணும். அதேமாரி குடும்பத்தை ஒரு கையில் தெய்வத்தை ஒரு கையில் பிடிங்க அப்படின்னு ஐயா சொல்லிக்கிறாரு. நான் அதுமாரி தான் ஒரு 4 வருஷமாக பண்ணிட்டு வரேன். ஆனால் இன்னும் உபதேசம் நான் வாங்கலை. அவர் என்ன சொன்னார், அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற நினைவெல்லாம் எனக்கு தெரியுது. ஏன்னா அவரை பார்க்க எனக்கு அந்த மைண்டில் மாறிடுச்சு. செல்லை பார்த்தே எனக்கு கண்ணே ஒரு மாதிரியாக மங்களாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவரை உபதேசம் ஒன்றும் வாங்கலை. 3 பௌர்ணமிக்கு வந்துட்டோம். ஐயாவோட குரு பூசைக்கு வந்தோம். இப்போ வந்துச்சு குரு பூசை. அப்போ கூட பார்த்துட்டு இந்த அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். வீட்டை போயிட்டு வந்தோம். அவன் குடும்பம் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்துதான். இப்போ ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த ஐயா புண்ணியத்தில் குடும்பம் நல்லா இருக்குது. உபதேசம் வாங்கணும். உபதேசம் வாங்கிறதுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் என்னன்றாங்க, என்ன நீ தாத்தா வச்சுக்கின்னு எது பேசுகிற, நம்ம வீட்டில் வச்சுக்கின்னு பூசை பண்ணுறோம். ஐயாவை ஃபோட்டோ வச்சு என்ன தாத்தா அவர் என்ன அது தெரியும், என்ன எல்லாம் சாமியாரும் பார்த்தான், இவர் என்ன அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அவங்களுக்கு எதிர்ப்புல நான் பேசணும். எங்கள் ஐயா மாரிலாம் எதுவும் கிடையாது. நான் நல்லா கருத்து சொல்கிறாரு, நல்லா இது பண்ணுறாரு, போகிறாரு வராரு, இன்னும் உபதேசம் வாங்கின பிறகு தெரியும் கதை அப்படின்னு. நீங்கள் சொன்னவங்களுக்கெல்லாம் எப்படி அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், இது எப்படின்னு ஒன்றும் புரியல எனக்கு. என்ன சொல்ல வராது சொல்கிறது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. இந்த யூடியூப்பை பார்த்து நான் புரிஞ்சுக்கணும். இன்னும் உபதேசமே வாங்கலாம், அந்த அளவுக்கு இவர் ஐயாவை பற்றி புரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. இதுக்கு எப்படி அவங்களுக்கு நம்ம சொல்லணும் போகணும் அப்படின்றது ஒன்றும் எனக்கு மூளை வேலை செய்யணும். சரி, உபதேசம் வாங்கணும், ஐயா எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு இது கொடுப்பாரு, இவங்களுக்கு ஒரு தனியாக பாடம் போகட்டணும் அப்படின்ற ஒரு இடத்துல மனசாட்சியில் அப்படியே இருக்குது. இதுதான் நினச்சிங்கன்னா 3 பௌர்ணமிக்கு வந்துட்டோம். சரி, நாங்கள் எங்கள் சேம்பரில் வேலை செய்கிறோம். கல்ல இருக்கிற சேம்பரில் பௌர்ணமி 3 பௌர்ணமி வந்துட்டோம். பிறகு அவன் பொருள் நல்லா இருக்கு. அதான் இந்த ஐயா கனவுல கூட போயிருந்தாங்க. இன்னும் உபதேசம் வாங்கல. ஏன்னா எனக்கு இன்னும் டைம் இருக்குது, இன்னும் வேலை இருக்குது, வீடு கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்னா உபதேசம் வாங்கினா நீங்கள் கரெக்டாக பாடம் கரெக்டாக பண்ணணுன்றீங்க. அந்த லெவலுக்கு நாங்கள் வந்துடணும். ஏன்னா நம்ம வாங்கிட்டு ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு விட்டுட்டாக்க அது தேவையில்லாத மாதிரி ஆகிடும். எனக்கு அந்த ஒரு பயம் வேறு வந்துருக்குது. அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம். சரி, இதை நாங்கிட்ட உங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு ஆசை. அது ஒரு சரி சரி. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா.
குணத்தை தா, வரத்தை தா, நல்லறத்தை தா, திறத்தை தா, நெஞ்சுரத்தை தா, அறிவை தா, மன தெளி